இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் நடந்ததுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். குழந்தை இறந்து போயிட்டா. அந்த ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகுற தமிழுடைய ஹார்ட்டை அந்த பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறாங்க. என்னங்க சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல அப்படி நடந்துச்சு? பாவீங்களா, உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனா அங்க நம்மள ஒண்ணுமே இல்லாம பண்றதுக்கு அத்தனை வேலையும் பாத்திருக்காங்க. கொலகார பாவீங்க, எங்களுக்கு நேரமே சரியில்லை. காலையில இங்க இருந்து கிளம்பி போறப்பவே தமிழுக்கு காலில் அடிபட்டுச்சு. ஐயோ, அப்பவே சுதாரிச்சிருக்கணும். பெரியவங்க அபசகனம்னு சொல்றதெல்லாம் தப்பு நடந்துருங்கிற அர்த்தத்துல இல்ல. ஏதோ நடக்க போகுது, பத்திரமா இருங்கன்னு சொல்றதுக்கு தான் அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த காலத்துல யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. லட்சுமி தான் கோயிலுக்கு போய் எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கா. பாரதி, உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்படியெல்லாம் யாருமே இல்லையா ஆதி? இருக்காங்க பாரதி. இன்னைக்கு தீம் பார்க்ல தமிழுக்கு நடந்த விஷயம் ஏதோ பிளான் பண்ண மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆதி. ஆனா அந்த மாதிரி யாருமே இல்லையே. இல்ல பாரதி, யாரோ இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. உங்க மேல கோபம் இருந்தா கூட குழந்தைய கொல்ற அளவுக்கு இதுல என்ன மோட்டிவ் இருக்கும்? ஏன் பாரதி, ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் இதுக்கு காரணமா இருப்பாரோ? ஐயோ, கண்டிப்பா இருக்காது ஆதி. சுத்தம் உலகத்துல இந்த வீட்டுல நடக்கிற மாதிரி வேற எங்கேயுமே நடக்காது. ஏண்டா ஆதி, ஏண்டா டென்ஷன் பண்ற? நீதான் அவ புருஷன். இது எப்பதான் விடிய போகுதோ? கரெக்ட் ஆதி. பாரதிக்கு வேற யார் இதெல்லாம் பண்ண போறாங்க? பாரதியோட வீட்டுக்கார் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் யாருமே இல்ல. சரிங்க பாரதி, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதை யார் பண்ணது, எல்லாத்தையும் இப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவார். வா சந்தோஷ், உட்கார். ஹாய் ஆதி. உட்கார். இப்பதான் நீ வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு நான் விசாரிச்சு பார்த்தேன் ஆதி. நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி பாரதியோட ஹஸ்பண்டோ அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களோ யாருமே இதை பண்ணல. நான் காஞ்சிபுரத்துக்கே போயிட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பாரதியோட ஃபேமிலியை பத்தி 5 வருஷமா
யாருக்குமே எந்த அப்டேட்டுமே இல்ல. பாரதியோட ஹஸ்பண்டு பாரதின்னு அங்க யாருமே வந்து போறதில்ல. அதனால அந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கிறது வேஸ்ட் தான். அப்ப இதை வேற யாரு தான் பண்ணியிருப்பாங்க? தீம் பார்க்ல அட்டாக் பண்ணவங்கள கண்டுபிடிச்சு பிடிக்க போற அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல தப்பிச்சு போயிட்டாங்க. தீம் பார்க்ல இருக்கிற ஃபுட்டேஜை வச்சு ஆளு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சீக்கிரமாவே பிடிச்சிடலாம். பாரதி, குழந்தைங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆதித்யா, தமிழ் 2 பேருக்காகவும் இனிமே நான் இருப்பேன். நான் அவங்களுக்காக மாறுவேனா இல்ல அவங்க எனக்காக மாறுவாங்களா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அவங்க 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனைனா என்னால தாங்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல பாரதி. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஆதித்யாவுக்கு அப்பாவா நடிக்க ஆரம்பிச்ச மொமெண்ட்ல இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் இனிமே அவங்களுக்கு அப்பா தான். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவங்க 2 பேருக்கும் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் நான் பண்றேன். நல்ல கதையா இருக்கே. ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கா, இதுல இது வேறயா? இந்த மித்ரா வேற ஆதியதா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. ச்சே. நானும் அபியும் என்ன மனோ வந்து போயின்னு இங்க பாரு. அபி உன்னை லவ் பண்றாளா இல்ல நீ அபிய லவ் பண்றியா இல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து உயிருக்கு உயிரா லவ் பண்றீங்களான்னு எனக்கு அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எனக்கு தேவையும் இல்ல. இப்ப நாம இருக்கிற நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் தூக்கி போடு. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஆதி அபிக்கு மாப்பிள்ள பாத்திருக்காரு, அதுவும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த வீட்டோட 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்துற வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீ இது எல்லாம் தெரிஞ்சோ இந்த வீட்டு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க. அக்கா அது அடாடாடாடா, இந்த காதல் கதையை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எதிர்பார்த்தேன்.